மேலறை தியானம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் MEC, வெர்ஜீனியா, USA. தலைப்பு: பயத்திலிருந்து விசுவாசத்திற்கு. வாசிக்க வேண்டிய வேத பகுதி கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள். இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16 வசனம். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. எமது குழந்தை பிறந்து சில நாட்களின் பின் எனது கணவர் தொட்டிலில் வளர்த்தப்பட்டிருந்த குழந்தையின் வாயில் பால் போத்தலை வைக்க முயன்றார். அந்த நேரத்தில் அருகில் நின்ற தாதி குழந்தை சுவாசிக்க சிரமப்படுவதை அவதானித்ததும் எனது கணவரை ஒருபுறம் தள்ளிவிட்டு குழந்தையை தூக்கிக் கொண்டு குழந்தைகள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போனார். பின்னர் நான் போய் பார்த்தேன். வைத்தியரின் அவதானிப்பில் குழந்தை சிகிச்சை நடைபெற்றது. ஒரு தாயாக என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பாரமான இருதயத்துடனும் பலவிதமான எண்ணங்களுடனும் வீடு திரும்பும் வழியில் பிரகாசிக்கும் கடலையும் அழகான நீல வானத்தையும் பார்த்தேன். அந்த நேரத்தில் கடவுள்தான் இவற்றை சிருஷ்டித்தார் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்வது போல் உணர்ந்தேன். ஆதலால் அவர் சிருஷ்டித்த எனது குழந்தையையும் அவர் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. கவலையோடு இருந்த நான் என்னை அறிந்திருக்கும் கடவுளை நோக்கி துதிக்க ஆரம்பித்தேன். கடவுளின் பிரசன்னம் என்னை பலப்படுத்தியது. இப்போ 40 வருடங்கள் கடந்து எனது மகளின் பிறந்த நாளை கொண்டாடும் நேரத்தில் அவள் பிறந்த அந்த நாட்களில் நடைபெற்ற சம்பவத்தை நினைத்து கடவுளை துதிக்கின்றேன். ஜெபம். அன்பான பரலோக தகப்பனே, எங்களை அறிந்து எப்போதும் எம்முடன் இருப்பதற்காகவும் உங்கள் ஆவியானவர் எம்மை தைரியப்படுத்துவதற்காகவும் நன்றி சொல்கின்றோம். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுள் என்னை அறிந்திருக்கிறார், காண்கிறார், பாதுகாக்கிறார். கர்த்தருடைய அன்பும் பாதுகாப்பும் அவர் தரும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.